பத்திரிகை தொலைக்காட்சி அணி இதில் சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். நான் லேட்டாக வரல. நான் இத்தனை மணிக்கு தான் வரலாமா வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்டேன். மரியாதைக்குரிய எஸ்வி சேகர் சார்லாம் நாங்கள் பார்த்து தான் ஒரு கவுண்டர் அப்படின்னு சொல்கிறோமே, ஒரு வசனத்தை வந்து ஸ்பாட்டில் டெவலப் பண்ணுற சென்டர்லாம் சார்ட்டை இப்போ தான் கற்றுருக்குறோம். நேர்மைனா என்னன்றதை தேடப்பட்ட சார்ட்டை கற்றுருக்குறோம். உழைப்பு அப்படின்னா ஆர் கண்ணன்ட்ட கற்றுருக்குறோம். இப்படி ஒவ்வொருத்தரை பார்த்து கற்றுக்கிறது தான். நான் மேடைக்கு லேட்டாக வரவில்லை. திரும்ப சொல்கிறேன், கண்டென்ட் வந்து அழகாக தேனப்பன் சார் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்த நிகழ்வு என்பது தமிழ் மொழி. இந்த மொழி என்பது எந்த இடத்துல வச்சு கொஞ்ச நாளுமே நம்ம அவர்களை வரவேற்கணும். அந்த வகையில் சார் சொன்னது போல் இந்த செலவை நாங்கள் மலேசியாவில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் 20 நடிகர்கள் கூட அங்கே போயிருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த மொழி பிறந்த இடத்தில் இது சந்தப்பட்ட கலையை வந்து கொண்டு வரணுன்றதுக்காக மேக்கனா நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் மேக்கனா உள்ளிட்ட மீனாட்சி உள்ளிட்ட முப்பெரும் தேவியர்களுக்கு முதல் வணக்கம். லக்கி, ஸோ அவர் தான் லக்கியா, அவர் பேர் தான் டைட்டில். ஓகே, ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கார் தலைப்பில் என் பேர் வை அப்படின்னு. ஒரு 13நாவே பேய், 13/13ன்னா பேய்கள் நடமாடும் இது. ஆமாம், அந்த மக்கள் நீதி மையத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனார் அன்பு சகோதரர் மகேந்திரன். அவர் அந்த மகேந்திரன் மாதிரியே இருக்கார்ல அவர். கரெக்டா? ஏதாவது சொல்லணுன்றதுக்காக யோசித்தேன். பழகாதவர்களை பற்றி எப்படி பேச முடியும்? பார்த்தேன் பாடல், ஒரு ஃபேண்டசி. ஒரு பெண் வந்து எழுதுகோலை எடுத்து வெள்ளை பேப்பரை நிரப்புவது என்பதே அது பெண் உரிமை. ஸோ அந்த பெண் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு கற்பனை என்பது நமது ஆன்மா என்பது நமது ஆன்மாவோடு பேசுவது. நமது ஆன்மாவோடு பேசுகிறது, சிந்தனையாக வடிவம், சிந்தனை கருத்தாகிறது. கருத்து தான் உதடு வழியாக பேசுகிற பொழுது பேச்சு, எழுத்து வடிவத்தில் பேசுகிற பொழுது எழுத்து, அந்த கலை வடிவத்தில் பயிலுகிற பொழுது படைப்பு. ஒரு பெண் ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறார்கள். நேற்று டிசைன் பார்க்குற பொழுது மியூசிக் நீங்கள் தானப்பா இல்லை, பெரிய விஷயம். முதல்ல எழுதுறேன்னு சொல்கிறதே தைரியம் வேணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் பெண்கள் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருங்க. உழைப்பு முழுக்க கொட்டி கிடக்கு. நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சி எடுத்தீர்களோ அந்த உயரத்தை தொடுவீர்கள். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி.